Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள். Grammar tips under the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழல் என்று யோசிக்கிறீர்களா? Yes. சில் என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென்று எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை பயின்றிடலாம். நாம் அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கப் போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், அதாவது நிறுத்திடாமல் பார்வையிடுங்கள். இதே போல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகின்றீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் இனிமேல் பதிவிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பார்வையிட முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். Let's start the practice. Day 36. Must be, can't be, could be. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நேரடியாக கண்ணால் பார்ப்பவற்றையும் அனுபவிப்பவையையும் மட்டுமல்லாது பல விடயங்களை நாம் அனுமான முறையிலும் அல்லது ஊகித்து உணர்ந்தும் கொள்வதோடு மட்டுமல்லாது வெளிப்படுத்தவும் செய்வோம். இவ்வனுமானங்களை ஆங்கிலத்தில் எவ்வாறு வெளிப்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. Must be, can't be, could be are used to make a deduction about something. Must be and can't be show we are 99% sure. Especially must be is positive side 99% sure and can't be is 99% negative side sure. Could be shows we are 50%, that means 30 to 50% sure. இங்கு வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. must or can't or could என்பவற்றோடு be என்பதும் அதனோடு இணைந்தால் போல் tired, thirsty, sleepy போன்ற adjectivesம் வரும். இங்கு past participle வடிவத்தை சார்ந்த adjectives தாராளமாக பயன்படுத்தலாம். அதே போல be என்பதோடு doing, cooking, working போன்ற ing வடிவ வினைச்சொற்கள் அவற்றையும் பயன்படுத்த முடியும். இது மட்டுமல்லாது must, can't, could என்பவற்றோடு நேரடியாக do, go, buy, know, have போன்ற present form V1 வடிவ வினைச்சொற்களையும் தாராளமாக பயன்படுத்தலாம். உதாரணங்கள் பார்ப்போமா? வீதியில் ஒருவரை பார்க்கிறீங்க, அவர் நேராக நடக்கிறார் இல்ல, அவரில் பியர் வாடை அடிக்கிறது, ரொம்ப சத்தமாக பாட்டு பாடிட்டு இருக்கிறார். இங்கு நீங்க என்ன அனுமானத்துக்கு வருவீங்க? அவர் குடி போதையில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு வரீங்க. மேலும் ஒரு சில வினாக்களை ஆங்கிலத்திலும் கேட்டு பார்ப்போம். Do I think he is drunk? அவர் குடிச்சிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஆம். How sure am I? எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறேன்? Very sure. அதாவது 99% sure. Why am I sure? ஏன் அந்த அளவு உறுதியா இருக்கிறேன்? He isn't walking straight, நேர நடக்கிறார்ல. He smells of beer. அவர்ல பியர் வாட அடிக்கிறது. Am I making deduction? நான் அனுமானிக்கிறேனா? Yes. கேட்டு பார்த்தனா இல்ல, எந்த மனசுல நான் அனுமானிச்சு கொள்றேன். What do I say if I'm 100% sure? ஃபுல்லா 100% தெரியும் அப்படின்னா எப்படி நான் இதை சொல்லியிருப்பேன்? He is drunk. அவர் குடிச்சிருக்கிறார். இங்கு நான் அனுமானிக்கின்றேன் அவர் குடி போதையில் இருக்க வேண்டும். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? He
must be drunk. He must be drunk. Again, he must be drunk. He must be drunk. உங்களுக்கு முன்னே ஒருவர் நடந்து செல்கிறார். உங்களோடு வாரவர் அவர் ஷீலாவாகத்தான் இருக்கணும் அப்படின்ற. உங்களுக்கு தெரியும் ஷீலாக்கு குட்டையான முடி, அப்போ அது ஷீலாவாக இருக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியுது. அப்போ இதுவும் என்ன, நீங்க அனுமானிக்கிறீங்க. அவரை போய் நேர முகத்தை பார்த்தீங்களா? இல்ல, அது ஷீலாவாக இருக்க முடியாது, அவளுக்கு நீண்ட முடி கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரத்தையும் சொல்றீங்க. இது ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? நெகட்டிவ்ல ஆனா 99% sure. Very good. That can't be Sheila. She doesn't have long hair. That can't be Sheila. She doesn't have long hair. Again, that can't be Sheila. She doesn't have long hair. That can't be Sheila. She doesn't have long hair. நீங்க ஜான் என்பவரை தேடுறீங்க. அவருக்கு நூலகம் செல்லும் பழக்கம் இருக்கு. அங்க இருப்பாரோ அப்படின்னு பேசும்போது அருகில் இருப்பவரிடம் சொல்கிறீர்கள். அப்போ அவர் தன்னுடைய அனுமானத்தை வெளியிடுகிறார். அவருக்கும் அதை பற்றி எந்த விதமான உறுதிப்பாடும் இல்லை. ஜான் நூலகத்தில் இருக்க முடியாது, இன்னைக்கு நூலகம் திறந்திராது அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தை சொல்றார். அவருக்கும் அவர் எங்கதான் இருப்பார் அப்படின்னு 100%ஓ இல்லாட்டி 99% உறுதி கூட இல்லை. John couldn't be in the library. It's not open today. John couldn't be in the library. It's not open today. Again, John couldn't be in the library. It's not open today. மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். நான் வேலையிலிருந்து இப்பவே கிளம்புறேன், ஆனா நான் சற்று தாமதமாக கூடும். வழியில போக்குவரத்து நெரிசல் இருக்குமாயின். உங்கள்ட்ட யாராவது கால் பண்ணி கேட்க நீங்க எப்படி சொல்றீங்க? நான் இப்பவே வேலையில இருந்து கிளம்புறேன். I am leaving work now. I am leaving work now. வழியில் போக்குவரத்து நெரிசல் இருக்குமாயின், if there is traffic on the road. If there is traffic on the road. அப்ப நாங்க இப்ப சொல்ல வேண்டிய பகுதி என்ன? ஆனால் நான் சற்று தாமதமாக கூடும். உங்களுக்கு இது 99% ஷூரா இல்ல 100% ஷூரா? இல்ல. டிராபிக்கா இருக்கலாம், டிராபிக் இல்லாம இருக்கலாம், மிதமான டிராபிக்கா இருக்கலாம். இப்போ இங்க நாம் என்ன பயன்படுத்துவோம்? very good, could be. But I could be a little late. எல்லாத்தையும் சேர்த்து முழுமையாக சொல்லி பார்ப்போம். I'm leaving work now, but I could be a little late if there's traffic on the road. I'm leaving work now, but I could be a little late if there's traffic on the road. Again, I'm leaving work now, but I could be a little late if there's traffic on the road. நீ களைப்பாக இருக்க முடியாது, நீ இப்பதானே விழித்தெழுகிறாய். யாராவது அப்பதான் நித்திரையால் எழும்புறாங்க, எழும்பிட்டு டயர்டா இருக்கிற போல ஆக்ஷன் போடுறாங்க. நாங்க அனுமானிக்கலாம் தாராளமா, ஏன் இப்பதான் எழும்பின, என்ன டயர்ட் அதுக்கு இல்லை அப்படின்னு. 99% ஷுவர் எங்கட அனுமானம். வேற காரணங்களால அவர் களைப்பா இருக்க முடியும், அதனாலதான் நாங்க 100% ஷுவர் இல்ல. அப்ப இங்க என்ன சொல்ல போகின்றோம்? You can't be tired. You can't be tired. You have just woken up. You can't be tired. You have just woken up. Again, you can't be tired. You have just woken up. அவள் களைப்பாக இருக்க வேண்டும். அவள் நாள் முழுவதும் தோட்டத்தில் வேலை செய்துட்டே இருந்திருக்கிறாள். அப்போ இங்க நாம் அனுமானிக்கின்றோம், நாள் முழுக்க தோட்டத்துல வேலை செய்துட்டே இருந்ததால அவ களைப்பத்தான் இருப்பா அப்படின்னு. She must be tired.
She has been working in the garden all day. She must be tired. She has been working in the garden all day. Again, she must be tired. She has been working in the garden all day. அவன் நகரத்தில் தான் வசிக்க வேண்டும். நான் அடிக்கடி அவனை அங்கு காண்கிறேன். அப்ப உங்களுக்கு 100% தெரியாது, இருந்தாலும் 99% you are sure about it. அப்ப இங்க என்ன சொல்வோம்? He must live in the city. He must live in the city. I often see him there. He must live in the city. I often see him there. Again, he must live in the city. I often see him there. அவர்கள் இன்னமும் வீடு சென்றடைந்திருக்க முடியாது. குறைந்தபட்சம் 3 மணித்தியாலங்கள் எடுக்கும். உங்களுக்கு அனுபவம் இருக்குது 3 மணித்தியாலம் எடுக்கும் என்பதை இட்டு, அப்போ உங்களுக்கு 100% ஷுவராகவும் சொல்ல முடியல, 99% ஷுவர். எப்படி சொல்ல போறீங்க? They can't be at home yet. They can't be at home yet. It takes 3 hours at least. They can't be at home yet. It takes 3 hours at least. Again, they can't be at home yet. It takes 3 hours at least. அவள் இங்கே இல்லை, வீட்டில் இருக்க முடியும். அப்போ இங்கே உங்களுக்கு 50-50 சான்ஸ். வீட்டில் தான் கட்டாயம் இருக்க வேணும் என்ற தேவையில்லை, வேற எங்கேயாலும் கூட இருக்கலாம். இங்க இல்லை என்றதால வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானம் தெரிவிக்கிறீங்க. She isn't here. She could be at home. She isn't here. She could be at home. Again, she isn't here. She could be at home. அவன் இப்பதான் வெளியேறினான். அவன் அதிக தூரம் போயிருக்க முடியாது. இப்பதான் இங்க இருந்து வெளியில போறான். அப்ப அதிக தூரம் அவனால போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு 99% ஷுவரா தெரியும். இப்பதான் போனன்றது உங்களுக்கு தெரிஞ்சபடியா அதிக தூரம் போயிருக்க முடியாதுன்னு சொல்லி, ஆனாலும் அனுமானம் ஏன் அது எந்த அளவு வேகமாக விரைவாக செல்வாங்க என்பது உங்களுக்கு தெரியாது. He has just left. He has just left. He can't be too far. He has just left. He can't be too far. Again, he has just left. He can't be too far. Now, this is the time for you to check your understanding. அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்க வேண்டும். அவருடைய நடையுடைய பாவனை அல்லது போட்டிருந்த ஷூ எதையோ வச்சு அவர் போலீஸ் அதிகாரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று பாசிட்டிவா 99% அனுமானிக்கிறீர்கள். அது உண்மையாக இருக்க முடியாது. இங்க நெகட்டிவ், ஆனாலும் என்ன 99% உறுதியாக அனுமானிக்கிறீர்கள். அவள் ரொம்ப இளமையாக தோற்றமளிக்கிறாள். இங்க இந்த ஒரு அனுமானம் ஒன்று நீங்க சொல்ல போறீங்க, அவர் அவனுடைய அம்மாவாக இருக்க முடியாது. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்க வேணும். சில பேர் இளமையா இருப்பாங்க, ஆனா பெரிய ஒரு பிள்ளைக்கு அம்மாவாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு 30-50% சான்ஸ் தான் இருக்கு. Now please comment your answers. ஏதாவது சந்தேகங்கள் இது தொடர்பாக இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்க. I'm ready to answer your comments. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.